நான் உங்கள் தமிழ் சார். வயிற்றுல இருக்கிற பிள்ளை ஆனா பெண்ணான்னு கடவுளை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. மழை பெஞ்சா கடவுள், புயல் அடித்தா கடவுள், இப்படி எத்தனையோ இயற்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் கூட இணை வைத்துக்கிட்டு இருந்த மனிதனுக்கு நடுவில் இந்த அறிவியல் என்ற ஒரு விஷயம் பல நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கு. அதில் இது இறைவன் கிடையாது, இது இயற்கை, இப்படி செயல்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இது இப்படி நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் மனிதன் தொடர்ந்து அது தலைமுறை கேட்டுட்டு வரும்போது முத கேட்குறவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ ஒலி பயணம் செய்யும், ஒலிக்கு வேகம் இருக்குது, அது பயணம் செய்யக்கூடியது அப்படின்னா யாராலையும் நம்ப முடியாது. அது கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம். இப்படி பல விஷயங்கள் புதுசாக கண்டுபிடிக்கப்படும் போது அந்த காலத்து மக்கள் அதை ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அப்புறம் பழகிற இதில் புதுசாக வர்ற ஜெனரேஷன்லாம் அது அப்படியே உணர ஆரம்பிச்சுவாங்க. சொல்ல அதில் ஆச்சரியப்பட மாட்டாங்க. அப்படி தான் போயிட்டு இருக்குது. அப்போ இந்த அறிவியல் உயிரையும் அறிவும் காட்ட முடியாது. அறிவியல் இது காட்டவே இல்லை. ஆனால் அது உயிர் அறிவியல்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா அறிவியல் காட்டணும், காட்டலை. ஆனால் ஆன்மீகம் நம்பிக்கை. சரிங்களா? அப்போ இந்த ஆன்மீகமும் அறிவியலும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நான் ரெண்டையும் சேர்ந்து பேசும்போது இப்போ இந்த நம்ம நாலாவது, அதாவது உணர்கிற நான்காம் நம்பர்னு வச்சுங்க. அப்போ முதல் நம்பர் இறைவனுக்கு கொடுப்பாங்க. அறிவியலில் பார்த்தீங்கன்னா இயற்கை. அதே நேரத்தில் நம்ம இதில் இறைவனுக்கு அப்புறமா வர்றது மாம்டெட். இறைவனால் உருவானது ஒன்று, இறைவனுக்கு படைக்கப்பட்டது ஒன்று, மாம்டெட். இதில் பார்த்தீங்கன்னா ஒளி துகள். இப்போ உயிரையும் அறிவையும் காட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதுதான் ஒளி துகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒளி துகள்னால் இப்படி வேணால் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. ஏன்னா அதுக்கு சைஸ் கிடையாது. உங்களுக்கு சைஸில் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ சூரியன்லேருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி அப்போ அது எடுத்துக்கிற இந்த நிலவு, இந்த பூமியெல்லாம் ஒரு துகள். சரிங்களா? அப்போ சூரியனில் கூட ஒரு ஒளி வருதுன்னா அந்த சூரியன் கூட ஒரு துகள்குள்ளே தான் அந்த ஒளி எடுத்துக்குது. அது ஒரு இது, அது ஒளி. அது சயின்ஸ் சொல்லக்கூடிய மாதிரி சூரியன் கிடையாது. அது ஒரு நாள் கண்டுபிடிக்கும். ஸோ இந்த இதில் எப்படி, இதில் இறைவன் மாம்டெட் நான், இதில் இயற்கை ஒளி துகள் நான் என்றால் ஒவ்வொருவரும் நான், அதான் நாம். இப்போ இந்த சயின்ஸ் இப்போ பிளாக் ஹோலில் கண்டுபிடிச்சிது. இன்னும் எத்தனையோ இது கண்டுபிடிக்குது. இப்போ கண்டுபிடிச்சா அது உருவம் கொடுத்துருக்கு. இந்த உருவத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி சிவலிங்கம் உருவமும் இந்த மக்கா சொல்கிற காபா உருவமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது சதுரம், அது கொஞ்சம் உருண்டை. ஆனால் நீங்கள் உருண்டையாக பார்க்குற பொருள், இப்போ பூமி உருண்டையாக நம்ம பார்க்குறோம், அது சுற்றுறதுனால தான் உருண்டையாக பார்க்குறோம். அது நின்றா அது எப்படி அமைப்பு இருக்குன்னு அது வேறு மாதிரி தெரியும். ஆனால் சதுரமாக இருக்கிறது கூட சுற்றணும்னு வச்சுங்களேன், அது உருண்டையாக இருக்கும். அதான் அந்த சதுரமாக இருக்கிறது மக்கள் எந்த நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அது சுற்றுற மாதிரி பாருங்கள் அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் தெரியும். அப்போ அதுக்கு காரணம் அந்த பீட்னோ ஸ்க்ரீன். அதில் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அங்கே தான் அதோடைய அர்த்தம் என்னன்னா, இறைவனுக்குள் உருவான ஒரு சக்தி, அதை அடக்கக்கூடிய ஒரு சக்தி. ரெண்டு சக்தியை இறைவன் தனியாக எடுத்து வச்சுட்டான். இறைவன் தானே இடத்துல அமைதியாக இருக்கான். இந்த ரெண்டு சக்தியும் இப்போ இணைச்சி இறைத்து விட்டான். அதாவது ஆணுக்குள் பெண், பெண்ணுக்குள் ஆண். இப்போ அது எங்கே வரைக்கும்னா அந்த உயிர் கூட உருவாகிற ஃபேக்ட்ரி கூட அடையாளமாக தான். இப்போ ஆண் ஒலி மாதிரி உருவாக்கக்கூடியவன், அந்த இது தெரிக்கும். பெண் இது அடுக்கிறது, கருமுட்டை பார்த்திங்கன்னா அடக்கக்கூடியது, அது வாங்கி உள்ள அடக்கிறது அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஸோ இது இப்படியே நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இப்படி ஒரு விஷயம் சயின்ஸே இல்லாத காலத்தில் ஒரு விஷயம் அவங்களுக்கு காட்டி சொன்னாங்கன்னா அதுதான் சயின்ஸ் கண்டுபிடிக்குது. இந்த பிரபஞ்சம் முழுக்க அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதுதான் சொல்கிறேன், சயின்ஸ் உயிர் அறிவு சொல்லக்கூடாது, ஒளி துகள்னு சொல்லணும். அதுக்கு உருவமே அதான். இப்போ நான் இந்த புது சயின்ஸ்லாம் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் பிறகு எத்தனையோ ஆன்மீகம் எவ்வளோ சொல்லியிருக்கேன், எத்தனையோ ஜென்மங்கள் சொல்லியிருக்கேன், நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நான். நீங்கள் அதெல்லாம் சர்ச் பண்ணணும். இருந்தாலும் இதுதான் இந்த உயிர் அறிவு ஒளி துகள். ஓகே, நான் இவ்வளோ வீடியோ அறிவியல் சீக்ரெட்டு ஆன்மீகம் இது எல்லாமே நான் இதிலெல்லாம் பதிவு பண்ணிகிட்டு இருக்கிற ஒரே காரணம் இங்கே இருக்கிற ஆன்மீகம்லாம் ரொம்ப குழம்பி போய் நல்ல புத்தகங்கள்லாம் இருக்குது ஒரு சின்ன விஷயத்துக்காக தான்.
அதாவது இறைவன் இருக்கிறானா இல்லையா, நரகம் சொர்க்கம் இருக்கா இல்லையா, இது உண்மையா, இது உண்மைதான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு இத்தனை புத்தகங்கள். நான் பண்ணுற வீடியோவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் 5 நிமிஷத்தில் இதை வந்து சுருக்கமாக சொல்லிடலாம். அதாவது இறைவனுக்குள் தம்மில் உருவான ஒன்று, இறைவன் அதை அடக்குவதற்கு படைத்த ஒன்று, இது 2. அது மாம்டேடு சொல்லிக்கலாம், சைத்தான் நல்லதுன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். இது 2 ஆப்போசிட் விஷயம் வச்சுங்க. நான் வந்து மாம்டேடுன்னு சொல்கிறேன். இதை வந்து சயின்ஸ் வந்து இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா உயிர் அறிவுன்னு சொல்லக்கூடாது சயின்ஸு, அது வந்து ஒளி துகள் தான். இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நான் வந்து சின்ன ஆன்மீகம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ரீசைக்கிள் ஆகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு நிரந்தர சொர்க்கம்னு ஒன்று போகணுன்னா அது இறைவனை தொடர்றது, அது நிரந்தர சொர்க்கம். ஆனால் அப்படி அந்த சொர்க்கத்தை தொடரனா இந்த உலகத்துக்குள்ளே, இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே, இந்த உலகத்தை ரீசைக்கிளாக ஆகிட்டே இருப்போம். புழு, பூச்சி, மரம், செடி, கொடி, எத்தனை உயிரினங்கள் இருக்கோ அத்தனை உயிரினங்கள் நம்ம கடந்து வந்து மறுபடியும் மனிதனாக பிறப்போம். மனிதனாக பிறந்தால் மட்டும்தான் அந்த இறைவனை தொடரக்கூடிய சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அதே நேரத்தில் எல்லாருக்கும் மனிதனாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, எல்லா மதங்களுக்கும், முஸ்லீமை தவிர. அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து மதம் மாறக்கூடாது, மற்றவங்க மாறலாம். அப்படி முஸ்லீம்களுக்கு மாறதுக்கு ஒரே ஒரு தாய் மதம் திரும்பறதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அவங்க அந்த 7 ஜென்மத்துக்குள்ளே வரணும். 7 ஜென்மம் என்னன்னா, நான் வந்து 7வது ஜென்மம், சரிங்களா? அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா 5, 6, அப்போ அம்மாவுடைய அப்பா அம்மா, அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க 1, 2, 3, 4, இப்படி எடுத்து நான் 7 ஜென்மம். அதில் யாராவது ஒருத்தர் இந்து, கிறிஸ்டின் ஏதோ ஒரு மதம் இருந்தால் அந்த முஸ்லீம் நினச்சி தாய் மதம் திரும்பலாம். மதம் மற்றபடி மாறக்கூடாது. அதுக்கு காரணம் முக்கியமாக என்னென்னா, எல்லா கடவுளும் உருவாகவும் கடைசி இறுதியாக உருவம் இல்லாத ஒரு இறைவன் என்று எல்லாரும் பொதுவான ஒரு கான்செப்டில் வந்த இறைவன் என்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த இறைவன் தான் மாம்டேடு மன்னிப்பு கேட்க வந்தாங்க. அவங்க மன்னிப்பு மட்டும்தான் கேட்குற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வாழ்ந்தவங்க இத்தனை மதங்கள் வளர்த்து விட்டாங்க. அதனால எல்லா மதங்களும் சொர்க்கம் போகலாம். ஆனால் ஒவ்வொரு மதத்தை வந்து குறைச்சி பேசக்கூடாது. தான் மதத்தை உயர்த்தி நினைக்கிற மாதிரி மற்ற மதங்களும் உயர்த்தி நம்ம நினைக்கணும். அதே மாதிரி மற்ற மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களை தான் நம்ம பேசணும். எங்கள் மதத்தில் நல்ல விஷயம் இருக்குது, உங்கள் இதில் என்ன இருக்குது, அதெல்லாம் விவாதம் பண்ணக்கூடாது. எங்கே நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா நல்லது என்பது நம்மளை சுற்றிலும் தீங்கு செய்யாமல் நம்மளை சுற்றிலும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மற்றவங்களோட கடன் எந்த மாதிரி அடுத்தவங்களோட உரிமைகளை நம்ம தொடாமல் நம்ம நல்ல முறையில் வாழ்கிறது தான். அப்போ எல்லா மதத்தின் அடிப்படையில் தான். ஏன்னா இந்த 7வது ஜென்மம் நம்ம முன்னோர்கள் இருக்கிற மதத்தை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு இடத்துல மதமே இல்லை, நாடு இல்லை, இது இல்லை அப்படின்னாலும் அவங்க ஒழுக்கமாக மனசாட்சியோடு வாழ்கிறாங்கன்னா அதுக்கான இது கிடைக்கும். ஆனால் எல்லாமே வந்து இந்த 7 ஜென்மத்தில் வந்து சுத்துற ஒரு சொர்க்கம் நரகம் கலந்த ஒரு இது இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் உண்மையான அந்த சொர்க்கம் இறைவனை தொடர ஒரு சொர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான தகுதி தான் இந்த புக்குங்கெல்லாம் கற்றுக் கொடுக்குது. அத்தனை இதுங்கள் இது வந்து சிம்பிளாக நீங்கள் ஒரு மதத்தை போய் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தன்னுடைய ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை சுற்றி நம்மள்கிட்ட வரக்கூடியது அனைத்தும் நமக்கு தின்னு சாப்பிட போக, நம்மளை சார்ந்தவங்க தின்னு சாப்பிட்டு போக, மீதி எல்லாம் நம்ம ஒரு நல்ல முறையில் செலவு பண்ணாவே அந்த இறைவனை தொட்டுடலாம். விட்டு கொடுத்து, அதாவது இருக்கிற பட்டவனும் இல்லை, இல்லாத பட்டவனும் இருக்கிற இடத்துல தன்னை நிம்மதியாக வச்சுக்கிறான். இது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. போதுமானவன், ஏதோ மற்ற மதங்கள்லையும் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. எல்லாம் கடவுள் கொடுத்ததுப்பா, போதும்ப்பா, நான் சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி எந்த இடத்துல இருக்கேன். இப்போ இந்த விரல் வந்து சொல்லக்கூடாது, நான் வந்து இதாக இருந்தால் நல்லா செய்வேன், ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும், அதுக்கான தகுதி பெறுவாங்க. அவ்வளோதான் ஒரு சிம்பிளான விஷயம். இதை தான் நீங்கள் தேடிட்டு அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய ஆன்மீகத்தில் அது இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். உங்கள் ஆன்மீகத்தில் குருவை வணங்கணும், குருவை மதிக்கணும்னா மன்னிக்கலாம் இருக்கும். இறைவனை எதை வச்சு நீங்கள் இணை வைக்க முடியாது, மாம்டேடை மட்டும் தான் இணை வைக்கலாம். மாம்டேடுன்றவங்க நீங்கள் நினைக்கலாம் அப்போ சிவன் அவங்க ஆதமேவால் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க மனித உருவத்தில் நேரடியாக வரல. அவங்க பல உயிர்களை அறிவியலை பயணம் செஞ்சு தான் அவங்க இந்த இடத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் பயணம் செஞ்சா மொத்த பிரபஞ்சத்தை நிறைந்திருந்தாலும் இப்போத்துக்கு மனிதன் அறிவில் தான் அவங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க எப்படி தன்னை வெளிப்படுத்துவாங்க என்பது புரிஞ்சிக்கிற விஷயத்துல தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் நான் வீடியோ போடணுன்னா அதுக்கு ரொம்ப நான் எழுதி வச்சு பேசணும். அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட மொத்த ஆன்மீகத்தை சுருக்கம், முன்னுரை மாதிரி இதை நான் சொல்கிறேன். நான் முடிஞ்சிருக்கு இன்னும் வீடியோ பண்ணுறேன், நீங்கள் பார்த்து யோசிங்க. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன்.